அப்புறம் இன்னொரு விஷயம், நேத்திக்கு நடந்தது. இது வந்து ரொம்பவே வந்து கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா இருக்கு. எதனால அப்படின்னா, அந்த விளாத்திக்குளம் +2 பாப்பாவோட கேஸ் அதுல வந்து தீர்ப்பு வந்துருச்சு நேத்திக்கே. அவனுக்கு வந்து இரட்டை மரண தண்டனை கொடுத்திருக்காங்க. இது வந்து ரொம்பவே பாராட்டக்கூடிய விஷயம். தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏதோ ஸ்டெப் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய கவர்னன்ஸும் வந்து இப்படி கொஞ்சமாவது இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு அப்படிங்கறதுல ரொம்ப சந்தோஷம். ஆனா இதை வந்து டிலே பண்ணாதீங்க. தயவு செஞ்சு டிலே பண்ணீங்க அப்படின்னா அந்த தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையா மாறுறதுக்கு எவ்வளவோ சான்சஸ் இருக்கு. டிலே பண்ணாம கொஞ்சம் ஜஸ்டிஸ் பக்கம் வந்து நில்லுங்க. இந்த ஹியூமன் ரைட்ஸ் பேசுறவங்க எல்லாம் வந்து இந்த சைல்டு அபியூஸ்ல தயவு செஞ்சு ஹியூமன் ரைட்ஸை இழுத்துட்டு வராதீங்க. ஏன்னா இது வந்து விக்டம் மட்டும்தான் எப்பயுமே பிளேம் பண்ற மாதிரி இருக்கு. ஹியூமன் ரைட்ஸை பொறுத்த வரையும் அவன் வந்து தப்பு செஞ்சுட்டு அவன் மூஞ்சி அப்பாவே வச்சுக்கிட்டா வந்து அவனுக்கு வந்து எல்லாத்தையும் வந்து நீங்க தூக்கி கொடுத்துவீங்க, அப்படிதானே? அவனை அந்த வீடியோ நானும் பாக்குறேன். அவனை வெளியில இருந்து கூட்டிட்டு வராங்க. ஆக்சுவலி ஒரு கில்ட் கிடையாது. அவன் ஃபேஸ் பாருங்க, என்னமோ நேத்திக்கு கல்யாணம் பண்ண புது மாப்பிள்ள மாதிரி இருக்கான். நல்லா எப்படி அவன் உள்ள அனுப்பிச்சவன் அந்த சிசிடிவி கேமரால அவன் எப்படி இருக்கான். இப்போ வந்து அவனை வெளியில கூட்டிட்டு வரப்ப அவன் எப்படி இருக்கான்னு பாருங்க. கொஞ்சமாவது ஒரு கில்ட் இருக்கா அவனுக்கு? இப்படி ஒண்ணு பண்ணிட்டோமே, ஒரு புள்ள வாழ்க்கையவே வந்து நம்ம வந்து இப்படி சதிச்சிட்டோமே. அந்த புள்ளைக்கு எவ்வளவு மார்க் எடுத்ததுன்னு அவனுக்கு தெரியுமாங்க +2ல? கொஞ்சமாவது அந்த ஒரு இது இருக்கா? ஆல்ரெடி அவன் ஒரு அக்யூஸ்ட். இப்ப இதை பண்ணிட்டு வந்து அசால்ட்டா என்னமோ இருக்கான். ஒரு கில்ட் கிடையாது அவன் ஃபேஸ்ல, அவன் ஐஸ்ல அந்த பயம் கிடையாது. அந்த தூக்கு தண்டனைன்னு சொல்லிட்டாங்கன்ற அந்த இது கூட இல்ல. என்னமோ நான் மட்டும்தான், நான் தான் ஆம்பளை, நான் அப்படிதான் பண்ணுவேன், நீங்க என்னமோ பண்ணிருப்பாங்க, செத்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரிதான் அவன் இருக்கான். அதை ஒளிஞ்சு அவன் வந்து அந்த கில்ட் பத்தியோ அந்த பண்ணிட்டமேன்ற அந்த குற்ற உணர்ச்சியோ இது எதுவுமே இல்லைங்க. நான் இதுக்கு முன்னாடியே வீடியோல அதுதான் சொல்லியிருந்தேன். ஒருத்தன் ஒரு தப்பு பண்றான் அப்படின்னா அவனுக்கு அந்த குற்ற உணர்ச்சி வந்து இருக்கணுங்க. அது இருந்தாதாங்க அடுத்து அந்த தப்பவே பண்ண மாட்டான். இதுல இதுக்கப்புறம் என்ன பேசுறதுன்னே தெரியலங்க.